ஒரு பைசா லஞ்சம் இல்ல, ஒரு பைசா ஊழல் இல்ல. ஆமா, பைசாலெல்லாம் வாங்க மாட்டாங்க, லட்சத்துல தான் வாங்குவாங்க. அரசு வழக்கறிஞர் நியமனத்துல 15 லட்சம் ரூபா பேரம் பேசி சிக்கியிருக்காரு தாவேகா நிர்வாகி. இல்லை ஆக்சுவலி போஸ்டிங் கிடைச்சிச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும் சார். எனக்குமே டிவிக்கெல்ல அந்த அந்த ஃபீல்டுலேயே அது ஒர்க் பண்ணுறதுக்கும் ஒரு யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், நல்லா இருக்கும். பட் அமௌண்ட்டு சார் இது ரொம்ப ஹெவி சார். என்னால் அவ்வளோ பண்ண முடியுமான்னு தெரில. கொஞ்சம் நீங்கள் கம்மி பண்ணி பண்ணுங்க சரிங்களா? கம்மின்னா நம்ம ஒரு 12 பண்ணலாம், 12 புஷ் பண்ணலாமா? அதுக்கு மேல ரொம்ப கஷ்டம். ஏன்னா இது டேரக்டா என்கிட்ட இருக்கனால பிரச்சனை கிடையாது. இதுல பேசுறது யாருன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்த தாவேகா நிர்வாகி அனீஷ். தாவேகா செயற்குழு உறுப்பினராக இருக்கிறாராம். கன்னியாகுமரி மத்திய மாவட்ட செயலாளர் கிருஷ்ணகுமார் அவரோட எப்போவுமே அவர் கூட தான் இருப்பார், அவருடைய உதவியாளர்னு சொல்கிறாங்க இவர் யாருக்கிட்ட பேசுகிறாருன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்த பாலூர் பகுதியை சார்ந்த ஒரு பெண் வழக்கறிஞர் அவங்கக்கிட்ட தான் பேசுகிறாரு. அரசு வழக்கறிஞராக அவங்கள நியமிக்கிறதுக்கு 15 லட்ச ரூபா பேரம் பேசுகிறாரு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது அமௌண்ட் ரொம்ப ஹெவியாக இருக்குங்க, ஏதாவது குறைக்க முடியுமான்னு கேட்டதுக்கு, ஆமாங்க உங்களுக்கு நாங்கள் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் வச்சுருக்குறோங்க, 3 லட்ச ரூபா கம்மி பண்ணி 12 லட்ச ரூபா உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து ஃபைனல் ப்ரைஸ் தரணும்னு சொன்னதும் அவங்க இல்லை இது அமௌண்ட் ரொம்ப ஹெவியாக இருக்குதுன்னு சொல்லி போகிறாங்க. வாட்ஸ்அப்பில் கூப்பிட்ருக்காரு இவர். வாட்ஸ்அப்பில் கூப்பிட்டதுமே அவங்க என்ன செய்கிறாங்க, இவர் வாட்ஸ்அப்பில் கால் பண்ணால் ரெக்கார்ட் பண்ண முடியாதுன்னு நினச்சி வாட்ஸ்அப்பில் கூப்பிட்ருக்காரு போல இருக்குது. அவங்க அழகாக ரெக்கார்டு போட்டு அந்த ஆடியோ வெளியே வந்துட்டுருக்கு. இதில் இன்னொரு செய்தி என்ன அப்படின்னா, இவர் பேசுகிறப்ப என்ன கேட்குறாருன்னா, நீங்கள் கட்சிக்காக வேலை பார்த்தீங்களா, தேர்தல் நேரத்தில் வேலை பார்த்தீங்களா, அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் உங்ககிட்ட இருக்கா, அந்த ஃபோட்டோஸ் தர முடியுமா அப்படின்னு கேட்டதும், இல்லைங்க நான் தெரிஞ்ச சொந்தக்காரங்கள்ட்ட சொன்னேன், கொஞ்சம் நண்பர்கள்ட்டெல்லாம் சொல்லி தாவேக்காக்கு ஓட்டு போட வச்சேங்க அப்படின்னு சொன்னதும், ஓ அப்போ ஃபோட்டோ ஒன்றும் இல்லையா, சரி பரவாயில்ல பணம் இருந்தால் போதும் அப்படின்னு பேரத்தை பேசுகிறாரு. தாவேக்கா ஆட்சியில் அரசு வழக்கறிஞர் ஆகிறதுக்கான தகுதியை பார்த்தீங்களா, தாவேக்காவில் நீங்கள் வந்து வேலை செஞ்சுருக்கணும், ஃபோட்டோ அனுப்பணும், இல்லைன்னா 15 லட்ச ரூபா நீங்கள் கொடுக்கணும். மாற்றம், தூய சக்தி, இதுதான் நீங்கள் சொன்ன தூய சக்தி இல்லையா? இந்த 15 லட்ச ரூபா பேரம் பேசுகிறாங்க இல்லையா, இந்த 15 லட்ச ரூபா யார் சொல்லி இவர் பேரம் பேசுகிறாரு? மாவட்ட செயலாளர், இவர் கூடவே எப்பவும் இருக்கிற மாவட்ட செயலாளர் கிருஷ்ணகுமார் சொல்லி பேரம் பேசப்பட்டதா? அப்படி மாவட்ட செயலாளர் சொல்லி பேரம் பேசப்பட்டதுன்னா மாவட்ட செயலாளருக்கு யார் சொன்னார்? சட்டத்துறை அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார் சொன்னாரா? அப்படி நிர்மல்குமார் சொல்லி தான் நடந்ததுன்னா நிர்மல்குமாருக்கு யாரை சொன்னது? ஆதவர்ஜுனா சொன்னாரா? புஷி ஆனந்த் சொன்னாரா? அப்படி அவங்க சொல்லி தான் இது நடந்ததுன்னா அவங்களுக்கு யார் சொன்னது? முதலமைச்சர் விஜய் அவர்கள் சொன்னாரா? பதில் சொல்லணும். இந்த அனீஷ் கைது செய்யப்பட வேண்டும். கைது செய்து இதை வந்து விசாரிக்கணும் காவல்துறை. இதை வந்து நீதிமன்றமே இதை வந்து ஒரு வழக்காக முன்னெடுக்கணும். நீதிமன்றம் ஒரு வழக்காக முன்னெடுத்து ஒரு சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கணும். அமைத்து இந்த அரசு வழக்கறிஞர் நியமனத்தில் என்னென்ன முறைகேடுகள் இதுவரைக்கும் நடந்திருக்கிறது, இந்த இவரை வந்து கஸ்டடியில் எடுத்து விசாரித்து இவருடைய பின்புலத்தில் யாரெல்லாம் இருந்தால் இது எல்லாவற்றையும் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடித்து கடுமையான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும். தாவேக்கா ஆட்சிக்கு வந்ததும் இந்த அரசு வழக்கறிஞர் நியமனத்தில் 5 லட்சத்துலேருந்து 30 லட்ச ரூபா வரைக்கும் லஞ்சம் வாங்கிட்டு தான் இவங்க இந்த பணி நியமனத்தை செய்கிறாங்கங்கிற குற்றச்சாட்டுகள் தாவேக்காவை சார்ந்தவர்களாலே வைக்கப்பட்டது. நீதிமன்றத்திலே வழக்கு ஒன்று போட்டாங்க. யாருன்னா தாவேக்காவினுடைய விழுப்புரம் மாவட்டத்தை சார்ந்த வழக்கறிஞர் அணி நிர்வாகி ஞான சௌந்தரி என்பவங்க. அவங்க நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கிறாங்க. அந்த வழக்கில் அமைச்சர் புஷி ஆனந்த், முதலமைச்சர் விஜய் இவங்களை எல்லாத்தையும் அந்த வழக்கில் சேர்த்து அவங்க வந்து வழக்கு தாக்கல் செய்கிறாங்க. அப்போது இந்த வழக்கு விசாரணைக்கு வர்றப்போ அரசு தரப்பு வழக்கறிஞர் என்ன சொல்கிறாருன்னா, இதில் புஷி ஆனந்த் முதலமைச்சர் எல்லாம் தேவையில்லாமல் சேர்த்துருக்குறாங்க, இதில் வந்து எந்த விதமான முறைகேடுகளுமே நடக்கலை, எல்லாமே ரொம்ப நேர்மையாக தான் நடக்குது, தகுதியின் அடிப்படையில் திறமையின் அடிப்படையில் தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அரசு வழக்கறிஞர் சொன்னதும் நீதிமன்றம் அந்த வழக்கை முடித்து வைத்தது. இப்போது அந்த முடித்து வைக்கப்பட்ட அந்த வழக்கு இருக்கு இல்லையா, அந்த வழக்கை மறுபடியும் நீதிமன்றம் தாமாக முன் வந்து இந்த வழக்கை வந்து எடுக்கணுங்கிறது தான் மக்களுடைய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கிறது. ஏன்னா இந்த பணி நியமனத்தில் பேரம் பேசப்பட்டது ஆதாரபூர்வமாக இருக்கிறது, அதற்கான ஆடியோலாம் இருக்குது. இதில் வந்து இவங்க இது ஏஐ ஆடியோ அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை வேறு என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். இதுக்கு வந்து இவங்க எப்படி முட்டு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த அரசு வழக்கறிஞர் நியமனத்தில் ஏற்கனவே நம்ம பேசியிருந்தோம். தஞ்சாவூர் மாவட்டம்னு நினைக்கிறேன், அங்கே வந்து ஒரு ஆடு திருடின வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறைக்கு போயிட்டு வெளியே வந்த ஒரு நபரை அரசு வழக்கறிஞராக இவங்க வந்து நியமிச்சிருப்பாங்க. அப்போவே
இது குறித்த விசாரணை நடத்தப்பட வேண்டும், இதில் நிறைய முறைகேடுகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லி நம்ம வந்து கேள்வி எழுப்பியிருந்தோம். அப்போவே இந்த அரசு வந்து இதை ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக எடுத்து இதில் வந்து மேற்கொண்டு இதில் எந்த சிக்கல்களும் முறைகேடுகளும் வராத வண்ணம் இவங்க வந்து நடவடிக்கை எடுக்கணுங்கிற நோக்கம் இந்த அரசுக்கு இருந்துன்னா இந்த மாதிரியான பேரம் பேசப்படக்கூடிய வேலைகளெல்லாம் நடக்காது. இப்போ இது ஆதாரத்தோடு வெளியே வந்திருக்கு. இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பரவலாக மக்கள் மத்தியில் ஒரு பேச்சு இருக்குது, குறிப்பாக வழக்கறிஞர் மக்கள்கிட்ட ஒரு பேச்சு இருக்குது. என்ன பேச்சு இருக்குது அப்படின்னா, இவங்க வந்து காசு வாங்கிட்டு தான் இந்த வழக்கறிஞர்களெல்லாம் நியமிக்கிறாங்க அப்படிங்கிற பேச்சு பரவலாக இருக்கிறது. அப்போ இது வந்து நீதிமன்றம் நேரடியாக இதில் தலையிடணும். ஏன்னா அரசு வழக்கறிஞரை நியமிக்கக்கூடிய வேலை தாவேகாவினுடைய வழக்கறிஞர் அணிக்கு கிடையாது. இவங்க பேரம் பேசுகிறது அரசு வழக்கறிஞருக்கு. அரசு வழக்கறிஞருங்கிறது சாதாரண வேலை இல்லைங்க. அரசின் சார்பாக வழக்குகளை நடத்தக்கூடிய நபர். எவ்வளோ வழக்குகள் வரும்? அரசின் பொது சொத்துக்களை பாதுகாக்கக்கூடிய வழக்குகள் வரும், அரசுக்கு எதிரான செயல்களில் ஈடுபடக்கூடிய நபர்களுக்கு எதிரான வழக்குகள் வரும், குற்றவியல் வழக்குகள் வரும், கடுமையான குற்றங்கள், கொலை செஞ்சிருப்பான், கொள்ளையடிச்சிருப்பான், கடுமையான குற்றங்களை, பாலியல் வன்முறை செஞ்சிருப்பான், கடும் குற்றங்களை எல்லாம் செய்யக்கூடிய நபர்களுக்கு எதிராக அரசின் சார்பாக, மக்களின் சார்பாக, அந்த பாதிக்கப்பட்ட மக்களின் சார்பாக வாதாடக்கூடிய வழக்கறிஞர். அப்படிப்பட்ட மிக முக்கியமான புனிதமான வேலை தான் இந்த அரசு வழக்கறிஞர் வேலை. அந்த அரசு வழக்கறிஞரை நியமிக்கிறதுக்கு நீங்கள் 15 லட்சம் ரூபா வாங்கிட்டு நீங்கள் அரசு வழக்கறிஞரை நியமிக்கிறீங்க அப்படின்னா அந்த அரசு வழக்கறிஞர் எப்படி நேர்மையான முறையில் வாதாடுவார்? ஒரு வழக்கில் ஒருத்தர் வந்து குற்றம் சாட்டப்படுறார், அவர் குற்றம் செஞ்சிட்டார் தெரிய வருது. அந்த வழக்கிலிருந்து தப்பிக்கிறதுக்கு அவர் 50 லட்ச ரூபா தர்றேன், 1 கோடி ரூபா இல்லைங்க 5 கோடி ரூபா உங்களுக்கு தர்றேன், நீங்கள் வச்சுக்கோங்க என்று இந்த அரசு வழக்கறிஞர்கிட்ட பணத்தை கொடுத்தா இவங்க என்ன நினைப்பாங்க? ஆமாம், இந்த அரசே நியாயமான அரசாக இருக்குது, நமக்கு இந்த வேலையை தர்றதுக்கே 15 லட்ச ரூபா லஞ்சம் வாங்கிட்டு தானே தந்தாங்க, நம்ம திருப்பி வாங்குறதுல என்ன பிரச்சனை இருக்குது, இந்த 15 லட்ச ரூபா நம்ம எப்படி சம்பாதிக்கிறது கொடுத்ததை அப்படிங்கிற மனநிலையோட இந்த குற்றவாளிகளுக்கு எதிராக சரியான ஆதாரங்களை வைக்காமல், சாட்சிகளை கொண்டு நிறுத்தாமல் இந்த குற்றவாளிகளை தப்பிக்க வைக்கக்கூடிய வேலைகளை செஞ்சாங்கன்னா எப்படி பார்ப்பது? அப்போது இது தாவேகாவினுடைய பிரச்சனை கிடையாது, இந்த நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்கான வேலை. இது நீதிமன்றம் நேரடியாக இதை வந்து எடுக்கணும் வழக்க. இல்லைன்னா இது வந்து நீதித்துறையின் மீது மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வராதனால. நீதிமன்றத்தில் வாதாடக்கூடிய இந்த அரசு வழக்கறிஞர்கள் இவங்க வந்து நேர்மையாக இருப்பாங்க, எல்லாம் காசை வாங்கிட்டு தான் இவங்க வந்து காசை கொடுத்து தான் இவங்க பணிக்கே வந்தாங்க, அப்போ இவங்க எப்படி நேர்மையான ஆட்களாக இருப்பாங்கன்னு சொல்லி இந்த நாட்டினுடைய நீதித்துறையின் மீதே, நீதிமன்றங்களின் மீதே, அரசு வழக்கறிஞர்கள் எல்லோரும் மீதே மக்களுக்கு ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையின்மை ஏற்படும். அந்த நம்பிக்கையின்மை ஏற்படுது அப்படின்னா அது ஜனநாயகத்திற்கு மிகப்பெரிய ஆபத்து, மிக பெரும் பேராபத்து. அது ஒன்று நடக்கக்கூடாது. இப்போ முதலமைச்சர் விஜய் அவர்கள் என்ன பதில் சொல்ல போகிறீங்க? சட்டத்துறை அமைச்சர் CTR நிர்மல்குமார் அவர்கள் என்ன பதில் சொல்ல போகிறீங்க? ஊழலே இல்லைன்னு நீங்கள், லஞ்சம் இல்லை 2 மாதத்தில் லஞ்சத்தில் நாங்கள் ஒழிச்சிட்டோம் நீங்களே, உங்கள் கட்சிக்காரரே பேரம் பேசியிருக்கிறாரே, என்ன பதில் சொல்ல போகிறீங்க? பேசுங்க, இதுக்காவது பேசுவீங்களா? இது சாதாரண விஷயம் இல்லைங்க. இந்த நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்கு நீங்கள் 15 லட்ச ரூபா பணம் வாங்குறீங்க. சரி, இந்த ஒருத்தர் 15 லட்ச ரூபா நீங்கள் பேசியிருக்கிறீங்க அப்படின்னா அப்போ மற்ற இடங்களில் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள், இந்த அரசு வழக்கறிஞர்கள் நியமனம் செய்கிறதுல எத்தனை பேர்கிட்ட நீங்கள் பேரம் பேசியிருப்பீங்க? அப்போ இதில் காசை எத்தனை பேர்ட்டு வாங்கினாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியலை. வாங்கி எத்தனை பேரை வந்து ஏமாத்தினாங்க, எத்தனை பேரை ஏமாற்ற போகிறாங்க. ஏன்னா இதுதான் கடந்த காலங்களில் நடக்கிறது. ஒரு பணி இருக்கும், ஒரு அரசு வழக்கறிஞர் நியமனத்துக்கு இவங்க 10 பேர்ட்ட காசு வாங்குவாங்க, வாங்கிட்டு ஒருத்தரை நியமிப்பாங்க, மீதி 9 பேர் காசு கொடுத்தவங்க ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ இதில் என்ன நடந்து அப்படிங்கிறது தெரியலை. நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிடுங்க. இதுவரை எத்தனை வழக்கறிஞர்களை நீங்கள் அரசு வழக்கறிஞர்களை நியமனம் செய்திருக்கிறீர்கள், எதன் அடிப்படையில் நீங்கள் நியமனம் செய்தீர்கள், இந்த வழக்கறிஞர் பேரம் பேசப்பட்ட விவகாரத்தில் என்ன நடந்தது, வெளிப்படையாக நீங்கள் வந்து வெளியிடுங்க. ஏற்கனவே ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் தக்கலை நீதிமன்றத்தில் ஜெகதேவ் என்கிற வழக்கறிஞர், அவர் வந்து கடந்த திமுக ஆட்சியில் அரசு வழக்கறிஞராக இருந்தார். தாவேகா ஆட்சியிலும் அவரை வந்து அரசு வழக்கறிஞராக நியமித்தாங்க, அதுக்கு பின்னாடி இது மாதிரியான வேலைகள்லாம் நடந்தது அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் எல்லாம் பரவலாக வைக்கப்பட்டதுமே அவர் என்ன செய்கிறாரு, தாவேகாவில் போய் சேர்றாரு. மாற்று தூய சக்தி. திமுக ஆட்சி தீய சக்தின்னு சொன்னீங்க, அந்த ஆட்சியில் அமைச்சர் கூடவே இருந்த ஒருத்தர் இவரை உங்கள் கட்சியில் சேர்த்து நீங்கள் தூய சக்தி, தூய ஆட்சி கொடுக்க போகிறீங்களா? இதுதான் நீங்கள் தூய ஆட்சி கொடுக்கக்கூடிய அழகா?
50 வருஷமாக இந்த நாட்டில் இதுதான் நடந்துட்டு வந்து. இந்த முறைகேடுகள், இந்த மோசடிகள், எல்லா அரசு வேலைக்கும் 50 வருஷமாக இந்த நாட்டில் இதுதான் நடந்துட்டு வந்து. மாறி மாறி இந்த திமுக அதிமுக இந்த 2 கட்சிகளுடைய ஆட்சிகளையும் தொடர்ந்து அவங்க இதுதான் செஞ்சாங்க. இந்த லஞ்சம் ஊழல் இந்த முறைகேடுகளால் வெறுத்து போய் சலித்து போய் தான் இது எல்லாவற்றையும் இவர்கள் மாற்றுவார்கள். முதலமைச்சர் விஜய் மாற்றிடுவார். எப்படி சினிமாவில் மாற்றுவார் இல்லையா, அது மாதிரி நிஜத்தில் மாற்றிடுவார்னு நம்பி உங்களுக்கு வாக்கு செலுத்தினா ஏற்கனவே கடந்த ஆட்சி காலங்களில் என்ன முறை இருந்ததோ அதே முறையை தான் நீங்கள் தொடருவீங்க. அப்படின்னா எந்த விதத்தில் நீங்கள் மற்றவர்களுக்கு மாற்று? ஒரு மாற்றும் இல்லை, இது வெறும் ஏமாற்று தான். இந்த தாவேக்காவுக்கு வாக்கு செலுத்தின மக்கள் நிறைய பேர் கட்சியின் வேட்பாளர் யாருன்னு தெரியாமல் வாக்கு செலுத்தினாங்கன்னு நிறைய பேர் விமர்சனத்தை வச்சுட்டு வந்தாங்க. வேட்பாளரை விடுங்கங்க, இந்த கட்சியினுடைய நிர்வாகிகள் யாருன்னு தெரிஞ்சால் எதுக்குடா இவங்களுக்கு போய் வாக்கு செலுத்தணும்னு மக்கள் இவர்களுக்கு வாக்கு செலுத்தினதற்கு வருத்தப்படுவார்கள். அதனுடைய ஒரு சான்று தான் இவரை மாதிரி இன்னும் எத்தனை பேர் இருக்க போகிறார்கள், எந்தெந்த பகுதியில் இருக்க போகிறாங்க ஒன்றும் தெரியலை. இவங்கெல்லாம் யார்? இவங்கெல்லாம் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி இவங்க பிளாக்ல டிக்கெட் வித்துட்டு இருந்தவங்கிற விமர்சனம் இவர்கள் மீது வைக்கப்பட்டது இல்லையா, அதை உறுதிப்படுத்தும் விதத்தில் ஆட்சிக்கு வந்த 2 மாசத்துல இவங்க பேரம் பேசுகிற செய்திகள் எல்லாமே அந்த விமர்சனத்தை, அந்த குற்றச்சாட்டை உறுதிப்படுத்தும் விதத்தில் தான் இவருடைய செயல்பாடுகள் இருக்கிறது. 5 வருஷம் ஆகலை ஆட்சிக்கு வந்து, 1 வருஷம் கூட ஆகலை, 6 மாதம் கூட ஆகலை. 6 மாதம் டைம் கேட்டாங்க. 6 மாதம் டைம் தாங்க, நாங்கள் எல்லாத்தையும் சரி செஞ்சிடுவோன்னு 2 மாதத்தில் லஞ்சம் வாங்குறாங்கன்னா இந்த ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சியாக இருக்க போகிறது என்பதை மக்கள் புரிந்து கொள்ளுங்கள்.